வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அனல் பறக்கும் விவாதம் தஞ்சை மண்ணில் நேற்று அரங்கேறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திமுக அரசுக்கு எதிராக மிக கடுமையான போரை தொடங்கியுள்ளார். தஞ்சை மாநகரம் நேற்று ஒரு பிரம்மாண்ட மாநாட்டிற்கு சாட்சியாக நின்றது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் உற்சாகம் விண்ணை தொட்டது. மேடைக்கு வந்த விஜயின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு புதிய அரசியல் வேகம் தெரிந்தது. தனது உரையை தொடங்கும் போதே அவர் அதிரடியாக தொடங்கினார். முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக குறிப்பிட்டு விஜய் முன்வைத்த விமர்சனங்கள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக அவரது நிர்வாகத் திறன் குறித்து விஜய் பல கேள்விகளை எழுப்பினார். தமிழக அரசின் நிர்வாகச் சீர்கேடுகள் மற்றும் ஊழல் புகார்கள் குறித்து அவர் தனது உரையில் மிக விரிவான பட்டியலை முன்வைத்தார். அரசு இயந்திரம் முடங்கியுள்ளதாக அவர் சாடினார். தனது ஜனநாயகம் திரைப்படத்திற்கு தமிழக அரசு திட்டமிட்டு தடைகள் ஏற்படுத்துவதாக விஜய் தனது உரையில் மிகவும் ஆவேசமாக பதிவு செய்தார். இது ஒரு கலை அடக்குமுறை என்றார். திரைத்துறையில் தனக்கு ஏற்படுத்தப்படும் நெருக்கடிகள் தனது அரசியல் பயணத்தை முடக்க முடியாது என்பதை அவர் தனது பேச்சின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார். இது ஒரு ஜனநாயக விரோதச் செயல் என்று அவர் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை மண்ணிலிருந்து விஜய் தனது போராட்டத்தை தொடங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய குறியீடாக பார்க்கப்படுகிறது. இது டெல்டா பகுதியின் எழுச்சியை காட்டுகிறது. இளைஞர்கள் மாற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று கூறிய விஜய் தற்போதைய ஆட்சி இளைஞர்களின் கனவுகளை சிதைப்பதாக குற்றம் சாட்டினார். வேலைவாய்ப்பின்மை ஒரு பெரும் பிரச்சினை என்றார். விலைவாசி உயர்வு மற்றும் மாநிலத்தின் கடன் சுமை குறித்து அவர் முன்வைத்த தரவுகள் சாமானிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. அரசு நிதி மேலாண்மையில் தோற்றுவிட்டதாக அவர் கூறினார். சாதாரண மனிதனின் அன்றாட தேவைகளே இன்று கேள்விக்குறியாகிவிட்டதாக விஜய் தனது உரையில் மிகவும் உருக்கமாக பேசினார். அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொடுவதை சுட்டிக்காட்டினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் திட்டங்களை அரசு கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கிராமங்களின் முன்னேற்றமே மாநிலத்தின் முன்னேற்றம் என்றார். தமிழக அரசியலின் எதிர்காலம் இளம் தலைவர்களின் கைகளுக்கு செல்லும்போது இந்த போட்டி இன்னும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு துருவங்களாக நிற்கிறார்கள். மாநாட்டின் பாதுகாப்பு கருதி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தஞ்சை மாநகரமே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. எந்த அசம்பாவிதமும் இன்றி கூட்டம் நடைபெற்றது. ஜனநாயகம் படத்தின் கருப்பொருள் தற்போதைய அரசியல் சூழலை அப்படியே பிரதிபலிக்கிறது என்று விஜய் தனது உரையில் கோடிட்டு காட்டினார். இது ஒரு எச்சரிக்கை மணி என்றார். தமிழக அரசு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் பொய் பிரசாரத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் கடுமையாகச் சாடினார். மக்கள் நலத்திட்டங்கள் தகுதியானவர்களுக்கு சென்று சேரவில்லை என்றார். அநீதி எதிராக தொடர்ந்து போராடுவோம் என்றும் மக்களை சந்தித்து அவர்களின் குரலாக ஒலிப்போம் என்றும் விஜய் உறுதியளித்தார். வீதிக்கு வந்து போராடத் தயார் என்றார். தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் விஜயின் பேச்சில் ஒரு புதிய நம்பிக்கையை காண்பதாக கூறினர். பெரியவர்கள் அவரது பேச்சை மிகவும் உன்னிப்பாக கவனித்தனர். திமுக தலைமை இப்போது தற்காப்பு நிலையில் உள்ளதா அல்லது விஜயின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அறிவாலயம் இந்த பேச்சை மிக தீவிரமாக கவனித்து வருகிறது. டெல்டா மக்களின் வாழ்வாதார பிரச்சனையான காவிரி நீர் விவகாரத்தில் விஜய் தனது நிலைப்பாட்டை மிக தெளிவாக தஞ்சையில் பதிவு செய்தார். விவசாயிகளின் உரிமை காக்கப்படும் என்றார். ஜனநாயகம் படத்திற்கு தணிக்கைத் துறையில் முட்டுக்கட்டை போடப்படுவதன் பின்னணியில் அரசியல் அழுத்தம் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இது படைப்பு சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்றார். தமிழக வரலாறு பலமுறை சினிமா நட்சத்திரங்களை மாபெரும் அரசியல் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளது. M.Gr. ஜெயலலிதா வரிசையில் விஜய் இணைவாரா? இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பேச்சு முடிந்த பின் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொண்டர்கள் இந்த எழுச்சியை இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர். வான வேடிக்கைகள் முழங்கக் கொண்டாட்டங்கள் அரங்கேறின. முன்னணி ஊடகங்கள் அனைத்தும் விஜயின் இந்த அதிரடி பேச்சை ஒரு வரலாற்று நிகழ்வாக தொடர்ந்து நேரலை செய்தன. நாடு முழுவதும் இந்த பேச்சு விவாதிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை நோக்கியே விஜயின் ஒவ்வொரு நகர்வும் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டுள்ளது. கோட்டையை கைப்பற்றுவதே லட்சியம் என்றார். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வது மற்றும் விவசாய நலத்திட்டங்கள் குறித்து அவர் ஆற்றிய உரை பெரும் வரவேற்பை பெற்றது. உழவர்களின் நண்பனாக இருப்பேன் என்றார். இதர எதிர்க்கட்சிகள் விஜயின் இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்கின்றன என்பது வரும் காலங்களில் மிக முக்கியமானதாக இருக்கும். கூட்டணி சமன்பாடுகள் மாறுமா? அரசு தரப்பில் இந்த விமர்சனங்களுக்கு பதில் தராமல் மௌனம் காப்பது பல அரசியல் யூகங்களுக்கு இடம் கொடுத்துள்ளது. முதல்வர் ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை? இணையதளங்களில் இந்த விவகாரம் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. பல லட்சக்கணக்கானோர் இந்த வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றனர். டிஜிட்டல் தளத்தில் விஜய் முன்னணியில் உள்ளார். ஜனநாயகம் படத்தின் வசனங்கள் அனைத்தும் நிஜ வாழ்க்கையின் அரசியல் விமர்சனங்களாகவே இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஒவ்வொரு காட்சியும் ஒரு செய்தி சொல்லும்.
நீதிமன்றம் வரை சென்றுள்ள இந்த பிரச்சனையில் விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சட்ட போராட்டம் தொடர்கிறது. தஞ்சை மக்களின் அன்பு விஜயின் அரசியல் பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக அமைந்துள்ளது. மக்களின் ஆதரவே தனது பலம் என்று அவர் நெகிழ்ந்து போயுள்ளார். மாற்றம் என்பது ஒரு விதைதான், அது இன்று தஞ்சையில் ஊன்றப்பட்டுள்ளது என்று விஜய் தனது உரையை நிறைவு செய்தார். இது ஒரு மாற்றத்திற்கான தொடக்கம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் தஞ்சை மண்ணில் பதிவு செய்துள்ளார். அவரது குறிக்கோள் தெளிவாக உள்ளது. இது ஒரு புதிய விடியலுக்கான தொடக்கமா அல்லது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வா என்பதை வரும் நாட்கள் சொல்லும். காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நகர்வுகளை உடனுக்குடன் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். செய்திகளுக்காக எப்போதும் இணைந்திருங்கள். ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? ஆளுங்கட்சியின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? இதுவே இப்போது $1,000,000 கேள்வி. தமிழகம் ஒரு மாற்றத்திற்காக துடிக்கிறது. மக்கள் யாருக்கு ஆதரவு தருவார்கள் என்பது வரும் தேர்தலில்தான் தெரியும். ஜனநாயகம் வெல்லுமா? ஜனநாயகம் படத்தின் வெற்றி விஜயின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமையலாம். திரையில் என்ன நடக்கும்? சினிமா உலகம் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறது. அடக்குமுறைக்கு எதிராக கலைஞர்கள் ஒன்று திரண்டுள்ளனர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த விஜயின் புதிய திட்டங்கள் இளைஞர்களை வெகுவாக ஈர்த்துள்ளன. ஒரு புதிய தமிழகத்தை அவர் கனவு காண்கிறார். கூட்டணி பற்றிய பேச்சுகளும் இப்போது அரசியல் களத்தில் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளன. விஜய் யாருடன் கைகோர்ப்பார்? விஜயின் இந்த போராட்டம் அவருக்கு அரசியல் வெற்றியை தருமா அல்லது ஆளுங்கட்சியின் பிடியில் அவர் சிக்கிக் கொள்வாரா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். தமிழகத்தின் அரசியல் மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். செய்திகளுக்காக இணைந்திருங்கள். தமிழக அரசியலின் உடனுக்குடன் செய்திகளை அறிய எங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.